ராஜி கிராக்கர்ஸ் தரமான பட்டாசுகள் நியாயமான விலையில வாங்கக்கூடிய ஒரே இடம். தீபாவளி நெருங்கிட்டே இருக்கு. போன வருஷம் இவங்க நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி இவங்க கிட்ட பட்டாசுகளை புக் பண்ண நம்மளுடைய வியூவர்ஸ் நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்திருந்தாங்க. இந்த வருஷமும் இவங்களுடைய சாம்பிள் பட்டாசுகளை முதல்ல வாங்கி நாங்க செக் பண்ணிட்டோம். சும்மா தரமாக இருக்கு. ஆகஸ்ட் மந்த்ல நம்ம ரிவ்யூஸ்ல இவங்களுடைய ஆட்ஸை வச்சு அதன் மூலமாக நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் அண்ட் புக்கிங் அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சதுனால இவங்க ஆகஸ்ட் மந்த்ல கொடுத்த 85% டிஸ்கவுண்ட் செப்டம்பர் மந்த்துக்கும் இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. 10,000 ரூபாய்க்கு மேல பட்டாசுகளை புக் பண்றவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீயாக டெலிவரியும் பண்ணி தராங்க. ஃபில்மி கிராஃப்ட் அப்படிங்கிற கூப்பன் கோட யூஸ் பண்ணா இன்னும் நீங்க அடிஷனலாக 5% டிஸ்கவுண்ட்டையும் அவைல் பண்ணிக்கலாம். இவங்களுடைய லிங்கையும் சரி புக்கிங் சைட் டீடைல்ஸையும் சரி கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். அப்புறம் என்ன, இந்த தீபாவளிக்கு தரமான பட்டாசுகளை ராஜி கிராக்கர்ஸ் புக் பண்ணுங்க. தீபாவளியை சந்தோஷமாகவும் சேஃபாகவும் கொண்டாடுங்க. இந்த தீபாவளிக்கு உங்களுடைய பிசினஸ் எப்படி ப்ரோமோட் பண்ணணும் அப்படின்னு தெரியலையா? அதுக்கு தான் இருக்காங்க கிரியேட்டிவ் ஆட்ஸ். 20 வருஷமாக அட்வர்டைசிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற இவங்க இப்ப டிஜிட்டல் வால் பெயிண்டிங்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள்ங்க. ஜஸ்ட் நீங்க ஆர்டர் பண்ணா போதும். லோக்கல் பெர்மிஷன்ல இருந்து எக்ஸிகியூஷன் வரைக்கும் எல்லாமே இவங்களே பார்த்துப்பாங்க. தமிழ்நாடு முழுக்க இப்ப இவங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி முத்தூட், வோடஃபோன், பெப்சி, பச்சை பாஸ், கலர்ஸ், விஜிஎன் பில்டர்ஸ், அருணெக்ஸலோ அப்படின்னு பெரிய பெரிய பிராண்ட்ஸுக்கு இவங்க ஆல்ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. வெயில், மழை, புயல் அப்படின்னு எல்லாத்தையும் தாண்டி நிலைச்சு நிக்கக்கூடிய வைப்ரண்டான கலர்ஸ்ல பிரீமியம் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்ஸ்ல இவங்க பண்ணி தராங்க. சோ இந்த தீபாவளி சீசன்ல உங்க ஜுவல்லரி, டெக்ஸ்டைல்ஸ், ரியல் எஸ்டேட் ஆட்ஸ்க்கு டிஜிட்டல் வால் பெயிண்ட்ஸ் இன்னும் ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். அப்புறம் என்ன, உங்களுடைய பிராண்டுடைய தீபாவளி விசிபிலிட்டிக்கு கிரியேட்டிவ் ஆட்ஸ்க்கு கால் பண்ணுங்க. உங்க பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது காந்தி கண்ணாடி. இந்த படத்தில் பாலாஜி சக்திவேலு தன்னுடைய மனைவியின் ஆசைப்படி தன்னுடைய 60வது கல்யாணத்தை சீரும் சிறப்புமாக பெரிய லெவலில் நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாப்புல. அதுக்கு ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசராக இருக்கக்கூடிய கேபிஒய் பாலா கிட்ட போய், எப்பா இந்தப்பா எப்படியாவது நீ தான் அந்த கல்யாணத்தை இந்த அளவுக்கு சீரும் சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு அவருடைய ஹெல்ப்பை நாடுறாப்புல. கடைசியாக நம்ம பாலாஜி சக்திவேல் ஆசைப்பட்டதுபடி அவருடைய கல்யாணம் நடந்துச்சா இல்லையா? இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்துடைய இயக்குனரான ஷெரீஃப் இருக்கிறாரு. அவர் டைட்டில் கார்டு போடும்போதே நன்றி அப்படின்னு போட்டு கீழே அப்பா, அம்மா, மனைவி அப்படின்னு சேர்த்து போட்டது மட்டும் இல்லாமல் ஒரு தடவையும் உண்மையாகவே நீ சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு அர்ச்சனா பாலாஜி சக்திவேலை பார்த்து கேட்குற ஒரு தருணத்துலையுமே அதான் என் கூட நீ இருக்கியே அப்படின்னு பாலாஜி சக்திவேல் ரிப்ளை பண்ணுற அந்த மொமெண்ட் மூலமாக காட்சியாகவே அதை ஜஸ்டிஃபையும் பண்ணியிருக்காப்புல. கதைக்களமாக பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யமான ஒரு கதைக்களம் தான் இது. குறிப்பாக அந்த படத்துடைய கிளைமேக்ஸை எமோஷனலாக செட் அவுட் பண்ண விதத்தில் பெண்களை கூட அந்த படத்துடைய கிளைமேக்ஸை கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த படத்தில் கேபிஒய் பாலா, நமிதா கிருஷ்ணமூர்த்தி, பாலாஜி சக்திவேலு, அர்ச்சனா, பாலாஜி சக்திவேலு, அர்ச்சனா 2 பேர்த்துடைய யங்கர் வெர்ஷனாக 2 ஆர்டிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க 2 பேர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொடுத்ததை கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். பட் இருந்தாலும் அதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அது என்னங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அதே மாதிரியே போகிற போக்கிலேயே இந்த டிமானிட்டைசேஷன் ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. அதுக்கும் 2 குத்திட்டு தான் போயிருக்காங்க இந்த படத்தில். அதில் ஒரு சூப்பரான டைலாக் வச்சுருக்காங்க இந்த டீமு. அதாவது, ஏங்க உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு சாமானியன் மிடில் கிளாஸ் இல்லை லோயர் மிடில் கிளாஸை சேர்ந்த நபர்கள் எல்லாம் 4,000 ரூபா தான் ஒரு நாளைக்கு எடுக்க முடியும் அப்படிங்கும்போது பழைய பணத்தை கொடுத்து கொண்டு போய் பேங்க்கில் லைனில் வரிசை கட்டி நின்று கடைசியாக அந்த 4,000 ரூபா காசை கொடுங்க சார்னு சொல்லி புது நோட்டை வாங்கிட்டு வந்தமே, நம்மெல்லாம் போய் நின்னமே, எவனாவது ஒரு பெரிய அரசியல்வாதியோ இல்லை ஒரு பெரிய பிக் ஷாட் தொழிலதிபர் யாராவது லைனில் நின்று அதை யாராவது பார்த்தீங்க? ஏன் நிற்கலை? அப்போ அவங்கெல்லாம் நோட்டை எப்படி மாற்றினாங்க அப்படின்னு நறுக்குன்னு ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க இந்த படத்தில். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் நல்லாவே இருந்தது. இந்த படத்துடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஆக்டை இவங்க செட் அவுட் பண்ணிவிட்டு இந்த கதைக்களம் எதை நோக்கித்தான் நகருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 30-35 நிமிஷத்துக்கு மேலே தான் நமக்கு ஓகே இதுதான் மேட்ருங்க அப்படிங்கிறதே புரிய வருது. அதில் இருந்து இந்த படத்துடைய இன்ட்ரோல் பிளாக் இவங்க அரைவான விதமாகட்டும், இந்த படத்துடைய கிளைமேக்ஸை எமோஷனலாக இவங்க செட் அவுட் பண்ண விதமாகட்டும், இது 2ம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் இது போக இந்த இன்பிட்வீனில் வரக்கூடிய காட்சிகள் எல்லாத்துலேயும் வீக்கான ரைட்டிங், ஸ்டேஜிங், பெர்ஃபார்மன்ஸு அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் சேர்ந்து தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய லெட் டவுனாக மாறி போச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். படத்தில் கேபிஒய் பாலாவும் நமிதா கிருஷ்ணமூர்த்தியும் தான் கதாநாயகன், கதாநாயகி அப்படின்னு சொல்லப்பட்டால் கூட உண்மையாக படம் பார்த்து முடியும் போது பாலாஜி சக்திவேலும் அர்ச்சனாவும் தான் இந்த கதையின் நாயகன், நாயகி அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. அதுக்கு இன்னொரு காரணம், இவங்க 2 பேருடைய கேரக்டர்ஸ் எந்த அளவுக்கு வலுவாக அழுத்தமாக எழுதப்பட்டுச்சோ அந்த அளவுக்கு கூட கேபிஒய் பாலாவுடைய கதாபாத்திரமும் நமிதா கிருஷ்ணமூர்த்தியுடைய கதாபாத்திரம் பெருசாக எழுதப்படலை அப்படிங்கிறது தான் உண்மை. தன்னுடைய லேண்டுக்கு 10 கோடி ரூபாய் ஒருத்தன் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தோம், எனக்கு 80 லட்ச ரூபா போதுங்க அப்படின்னு பாலாஜி சக்திவேல் ஒரு தருணத்தில் சொல்கிறாரு ஒருத்தர்கிட்ட. அந்த சீனை கடந்து வரும்போதெல்லாம் எங்க உண்மையாகவே இந்த மனுஷன் அந்த அளவுக்கு வெகுளியான ஆளா இல்லை மனநிலை சரியில்லாத ஆளா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் நமக்கு வருது. காரணம் என்னென்னா,
ஒரு நல்ல காசுக்கு, உதாரணத்துக்கு ஒரு ஆர்ஃபனேஜ் மாதிரியோ இல்லை ஒரு ஓல்டேஜ் ஹோம் வந்து அந்த லேண்டை வாங்கி ஒருத்தர் ரெடி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல காசுக்கு 10 கோடி ரூபாய் போகக்கூடிய தன்னுடைய லேண்டை வெறும் 80 லட்ச ரூபாய்க்கு ஒரு நபர் கொடுக்குறாரு, நல்ல மனசுக்காரங்க அப்படின்னு வந்து சித்தரிச்சா பரவாயில்ல. ஆனால் ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்காக ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரன் அந்த நிலத்தை எப்படியாவது இன்னைக்கு ஆக்குப்பை பண்ணிடணும், 10 கோடி ரூபாய் வாங்கிக்க அதுக்கு அப்படின்னு சொல்லும்போது 10 கோடி ரூபாய் கொடுத்த காசை வாங்குறதை விட்டுட்டு எதுக்காக இந்த 80 லட்சம் ரூபாயை மட்டுமே வேணும் அப்படின்னு இவர் நிற்கிறார் அப்படிங்கிறது என்னவோ அந்த சீன் பெருசாக நமக்கு ஒட்டவே இல்லை. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அவர் அந்த அளவுக்கு காசு மேலே ஆசைப்படாத தனக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்ல நபராக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுற்றுவாங்க, ஒரு உருட்டுவாங்க. அதெல்லாம் கிடையாது. அந்த காட்சி சரியாக போர்ட்ரே பண்ணப்படவே இல்லை, அது சரியாக ஒட்டவும் இல்லை. இது போக இந்த படத்தில் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 9 நிமிஷம் நெருக்கி இந்த படம் ஓடுது. ஆனாலும் அந்த கிளைமேக்ஸு அந்த 10 நிமிஷம் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு சின்ன இம்பேக்டை கொடுத்துச்சோ அதுக்கு முன்னாடி வரைக்கும், அந்த பாயிண்ட் வரைக்கும் முன்னாடி 2 மணி நேரம் படமும் பாலாஜி சக்திவேல் எப்படியாவது அவர் ஆசைப்பட்டதை அவர் அடைஞ்சிடணுங்க, அவருக்கு அது நிறைவேறினுங்க அப்படின்னு எங்கேயுமே நமக்கு தோணலை. அந்த அளவுக்கு பெருசாக ஒரு எமோஷனல் கனெக்டை அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் பெருசாக நமக்கு கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது இன்னொரு பிரச்சனை. படத்தில் ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்தக்கூடிய ஆளாக வரக்கூடிய கேபி பாலா வழக்கம் போல் எல்லா ஹீரோஸும் சினிமாத்தனமாக என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி முதல்ல அவர் பல கிளைண்ட்ஸை காசுக்காக அங்கன்னு ஒருத்தராக கார்னர் பண்ணி கடைசி அந்த பிஸ்னஸ் அவர் எப்படி டெவலப் பண்ணுறாருங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பாலாஜி சக்திவேலுக்கு எப்போ ஹெல்ப் பண்ணுறேன்னு களத்தில் இறங்கினாரோ அதுக்கப்புறம் ஈவெண்ட் அது கம்பெனி அது தூக்கி ஓரமாக போட்டு படத்துடைய கிளைமேக்ஸ் வரைக்கும் பாலாஜி சக்திவேலுக்கு பின்னாடியே அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் முழு நேர வேலையாக வச்சுக்கிட்டு திருறாப்புல. அதுவும் நமக்கு கொஞ்சம் பெருசாக ஒட்டவே இல்லை. இதெல்லாம் தாண்டி பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் எல்லாரும் கொடுத்ததை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லெவலில் தான் நம்மளால் சொல்ல முடியுதே தவிர உண்மையாக பாலாஜி சக்திவேலும் அர்ச்சனாவும் கூட ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்டாங்களோ அப்படின்னு ஒரு பக்கம் தோண, இன்னொரு பக்கம் கேபிஒய் பாலா நிச்சயமாக ஒரு சில காட்சிகளுக்கு இன்னும் பெட்டராக ரியாக்ட் பண்ணியிருக்கலாம், இன்னும் எக்ஸ்பிரசிவாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு நிச்சயமாக இன்னொரு பக்கம் தோணத்தான் செய்யுது. இப்படியும் ஒரு சில விஷயங்கள் இன்னொரு பக்கம் இருக்குது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த படம் ஒரு ஆவரேஜான வாட்ச் தான். ஆனால் படம் 2 மணி நேரம் எப்படி போனாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த கடைசி 10-15 நிமிஷம் கிளைமேக்ஸில் ஒரு மிகப்பெரிய எமோஷனல் இம்பேக்டை இந்த படம் விட்டுச்சுனாவே நாங்கள் அந்த மாதிரி படங்கள்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய பெண்களாக இருப்போம் அப்படிங்கிற அந்த பெண்மணிகளுக்கு இந்த படத்துடைய கிளைமேக்ஸு ஒரு இம்பேக்டை விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஓகேஷான ஒரு டீசெண்டான வாட்ச் அப்படின்னு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான வாட்ச் தான் இந்த படம். இப்போ நான் சொல்கிற அந்த மொத்த விமர்சனமும் தியேட்டரில் போய் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிற ரசிகர்களுக்கு மட்டும்தான். ஓடிடியில் அந்த படம் இன்னும் கூட உங்களுக்கு பெட்டராக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மக்களே. அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது, தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாக இருக்குது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.